ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சென்னை ஏர்போர்ட் வந்திருக்கோம். பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். நான் கார் பார்க்கிங்கில் 5th ஃப்ளோரில் இருக்கிறேன். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் பாருங்களேன். நாங்களாம் சின்ன வயசில் ஏரோப்ளைன் சத்தம் கேட்டால் வானத்தில் நான் வந்து பார்ப்போம், அதோ போகுது இதோ போகுது அப்படின்னு. சென்னை போக சொல்ல கூட பஸ்ஸில் இருந்து எட்டி எட்டி பார்ப்போம், ஏரோப்ளைன் இருக்கா அப்படின்னு. இப்போ வந்து ஏரோப்ளைன் இறங்குறது தான் தெரியும், ஏறுறது கூட அதிகமாக பார்த்ததில்லை. இப்போ தான் நான் முறையாக ஃபுல்லாக பார்க்குறேன். பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். எப்படிடா இந்த ஏரோப்ளைனுக்கெல்லாம் சின்ன வயசில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கன்னு கேட்டால், அது வானத்தில் பறக்க சொல்லி பெயிண்ட் எடுத்து அடிச்சிருவான். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், நினச்சி கூட பார்க்க முடியல எங்களால். வேறு லெவல். இன்றைக்கி தான் நான் முறையாக ஏரோப்ளைனை பெருசாக கிட்டத்தில் பார்க்குறேன். இது வரைக்கும் பார்த்ததில்ல, வானத்தில் பார்த்துருக்கேன், அதோட சரி. இப்போ தான் ஏர்போர்ட்டையே இப்போ தான் பெருசாக பின்னாடி என்ன இருக்கும் எப்படி இருக்கும்னு இப்போ தான் முறையாக பார்க்குறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. எத்தனை ஏக்கர் இடம் இருக்குன்னு வேறு தெரியல. இது பாருங்க, 5th ஃப்ளோரு கார் பார்க்கிங்கு. எவ்வளோ காரு கண்ணை பறிக்குதுங்க, முறையாக இருக்குது. வேறு லெவல், மஜாவாக இருக்குது. சின்ன வயசுலலாம் அண்ணன் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருப்போம், ஓடி ஓடி போய் அதோ பறக்குதுறான்னு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஏர்போர்ட்டையே ஃபுல்லாக பார்க்குறோம். இன்னும் பகலில் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் போல இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு உட்காரதான் வாய்ப்பு கிடைக்கல, அட்லீஸ்ட் பார்க்காவது வாய்ப்பு கிடச்சிருக்கேன். அடுத்த ஜென்மத்திலேயாவது உட்கார ஆசைப்படுவோம், கொடுத்து வச்சுருக்கான்னு பார்ப்போம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்று, என் ஃபேமிலியெலாம் கூட்டின்னு வந்து பார்த்துருக்கலாம். என் ஒய்ஃபை, குழந்தைய, அவங்கள கூட்டின்னு வந்து பார்த்துருக்கலாம். அவங்களும் சந்தோஷப்பட்டுருப்பாங்க. நான் மட்டும் தனியாக பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நல்லா இருக்குது பாருங்களேன், எப்படி அழகாக மூவ் ஆகுது. அது டயர்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப பெருசாக இருக்குது. டிராக்டர்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, லாரிலாம் பார்த்தா ரொம்ப குட்டியாக இருக்குது. நம்மளாம் லாரி பக்கத்தில் 2 வீலரில் போனாலே லாரி தான் பெருசுன்னு நினைப்போம். இங்கேருந்து பார்த்தா ஏரோப்ளைனை விட எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. காரு கூட ஏதோ பொம்மை கார் மாரியே போகுது. வேறு லெவல், பிரம்மாண்டம். வரும் தலைமுறைகள் அழகாக ரசிப்பாங்க இதை பார்த்து. சூப்பராக இருக்கு பாருங்க. மச்சா தான். ஆனால் பகலில் பார்த்தா அந்த ஃப்ளைட்டு ரன்னிங் ஆகிற ரோடு பார்க்கலான்னு பார்த்தேன், அது எனக்கு தெரியல. எங்கே பார்த்தாலும் லைட்டாக இருக்கிறதுனால எனக்கு தெரியல. பகலாக இருந்தால் பளிச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். பகல் இருக்கிறத விட நைட்டோட அந்த ப்ளூ கலர் லைட்டு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நேரில் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த ப்ளூ கலர்லாம். இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் போல இருக்குது. எதுவும் ஆனால் இப்போதைக்கு ஃப்ளைட் எதுவும் ஏறல. எல்லாம் லேண்டிங் தான் ஆகுது. ரோட்டு மேலே நின்று பார்த்த ஏர்போர்ட்டை இப்போ தான் பின்னாடி என்னடா இருக்குன்னு ஆச்சரியத்தோடு பார்த்தாச்சு. நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஓகே, பை.